மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி யாருமே நீங்க சாட்சி சொல்ல வேண்டும். உண்மையிலே தேவன் சத்தத்தை கேட்டு ஜெப சத்தத்தை கேட்டார். நம்முடைய இருதயத்தை வாஞ்சல் எல்லாம் நிறைவேற்ற அநேக நன்மையான காரியம் செய்தார். இந்த 10 மாதங்களையும் ஆசீர்வாதமா நடத்தி கொடுத்து இந்த 14வது மாதத்தை கிருபையாய் நமக்கு தந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த முதல் தேதியை நம்ம எங்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த நாளை நமக்கு ஆயத்தப்படுத்த நாம் சொல்ல வேண்டும். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வாங்கப்பட்டது. ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணீரோடு நம்ம இதனால நம்ம இருந்தோமோ, ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உடைய கண்ணீரை எல்லாம் துடைக்க போகிறேன், உடைய விண்ணப்பங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி மனிதன் அதிகமான சோர்வு உண்டாகும் பொழுதும், ஆபத்தான ஒரு நேரங்களிலேயும், ஒரு தேவைகள் உண்டாகும் பொழுதும் அவன் என்ன செய்கிறான்? தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து கண்ணீரோடு கூட அந்த மன்றாடி அந்த பதில் கிடைக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தனது ஆயுசு நாட்களை தெரிந்து கொள்வதற்காக மோசே ஜெபித்தார் என்பது சங்கீதம் 90:12 பார்க்கிறோம். அதே போல தாவீதும் கூட சங்கீதம் 39:4 தன் ஆயுசு நாட்களுக்காக அதை தெரிந்து கொண்டு ஜெபித்த. இன்றைக்கு நம்ம எல்லா காலம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆனா என்னுடைய ஆயுசு நாட்கள் எப்பொழுது முடிய போது என்று அறிந்து கொள்ள யாருமே விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. நாம் வாழ வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? வாஞ்சிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா தேவன் இந்த இடத்துல வரும் கால நிகழ்வு எல்லாவற்றையும் முன்கூட்டி ஒரு அறிவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எசேக்கியா நோயில் சொன்ன சமயத்திலே அசிரிய அரசர்கள் வந்து என்ன பண்ணாங்க? எதிர்த்து போராடும்படிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு நேரத்திலே அந்த அசிரியுடைய ராஜாவின் கைகளுக்கு தப்புவித்து தேவன் உனக்கு ஆதரவா இருப்பேன், ஜனத்துக்கு ஆதரவா இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்போ தேவன் ஒரு ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எது மிக முக்கியம்? விசுவாசம் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு யாரெல்லாம் தேவனை உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க எசேக்கியாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்து விட்டது. அப்பொழுது ஏசாயா என்ற தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி எசேக்கியாவிடம் சொல்லும்படி அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அந்த ஏசாயா புஸ்தகம் 38 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டேன், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி மூலமாக ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தும் பொழுது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஒரு பயம் உண்டாகும். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் தேவன் தீர்க்கதரிசி மூலமாக முதலாக வெளிப்படுத்துவார். தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்தி அதன் பிற்பாடு நம்ம ஏற்று சரிப்பட்ட ஒரு தேவன். இந்த இடத்துல எசேக்கியாவுக்கு மரணம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த காரியத்தை என்ன செய்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசிகள் சொல்லி அனுப்புகிறார். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்ய வேற எசேக்கியா வீட்டுக்கு போகிறாரு. போன உடனேயே அங்க பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க உங்க வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்துங்க, நீங்க பிழைக்க மாட்டீங்க. இந்த காரியத்தை எடுத்து சொன்ன உடனே அவருக்குள்ளாக ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு நடுக்கம். இன்னைக்கு யாருக்காவது ஒரு வெளிப்பாடு சொல்லி நீங்க மரித்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? சச்சம் மாத்திருவாங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் மாத்திருவாங்க, சபையை மாத்திருவாங்க. ஆனா தேவனை மாற்ற முடியுமா? தேவனுடைய வார்த்தையை மாற்ற முடியுமா? ஆனா இந்த இடத்துல பாருங்க, எசேக்கியாவுக்கு மரணம், நீங்க பிழைக்க மாட்டீங்க என்று சொன்ன அந்த நேரத்தில அவன் உடனே என்ன செய்கிறான்? அப்படியே சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி, ஹல்லேலூயா, கர்த்தரை நோக்கி அவன் அழுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையா இருந்தத, மன உத்தமமாய் நடந்து கொண்டத, உமது பார்வைக்கு நலமானதை செய்தத
கொஞ்சம் நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். சில நேரங்களில தீர்க்க தரிசனம் ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்லும் பொழுது அதன் பின்புடாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஊழியக்காரங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரையா மாத்தி மாத்தி பேசுறாங்க. நேற்று ஒன்று சொன்னாங்க, இன்னைக்கு ஒன்று சொன்னாங்க. நேற்று சொல்லும் போது நீ ஜெபிக்காம இருந்தியா? ஜெபிச்சிருப்பீங்க. உங்களுடைய வேதனைக்காக ஜெபித்தோட இன்னைக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். ஆனா அப்ப இந்த தீர்க்கதரிசி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா இருப்பார். அவர் இன்னும் முற்றத்தை விட்டு கூட வெளியே வரவே இல்லை. அல்லேலூயா. அந்த எசேக்கியா வரணும், நீங்க மரித்து போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. ஏசாயாவும் அந்த வார்த்தையை கேட்டுட்டு போய் அங்க சொல்றாரு. சொல்லிட்டு அவர் திரும்பி வராரு. வந்தோட மறுபடியும் ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. 4ஆவது வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியராக கைக்கு தப்புவித்து நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, அவர் தான் போய் நீ சாக போறேன்னு சொல்றாரு. இப்ப வெளியில வரல, அதுக்குள்ள போய் மறுபடியும் போயிட்டு ஒரு 15 வருஷம் கூட்டுன்னு சொல்லணும்ல. இப்ப ஏசாயோட பாடு எவ்வளவு திண்டாட்டமா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அவர் அப்போ எந்த அளவுக்கு எசேக்கியா தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்திருப்பார். அந்த முற்றத்தை விட்டு வெளியே தாண்டுவதற்கு முன்னதாக அவருடைய விண்ணப்பம், கண்ணீரோடு செய்த விண்ணப்பம் அங்க போய் தேவனுடைய சமூகத்தை எட்டியது. உடனே பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சில மக்கள் சில காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, நான் இத்தனை மாதங்களாக ஜெபிக்கிறேன், இத்தனை ஆண்டுகளாக ஜெபிக்கிறேன், நான் விண்ணப்பம் வைத்து ஜெபிக்கிறேன், நான் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த காரியங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய சமூகத்துல எசேக்கியா எவ்வளவு அழகாக விண்ணப்பம் வைத்து சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் நான் உமக்கு முன்பாக உண்மையாய். இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாய் இருக்க வேண்டும், மன உத்தமமாய் இருக்க வேண்டும், அவருடைய பார்வைக்கு நலமானதை நாம் செய்கிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்யலாம்? உற்சாகமாக, தைரியமாக, விசுவாசமாக, ஆண்டவரே நீங்க இந்த காரியத்தை செய்யுங்க, மரணம் மரித்து போய் விடுங்க என்று சொன்ன அந்த தேவன் இப்பொழுது 15 வருஷங்களை நான் உனக்கு கூட்டுவேன் என்று சொல்லி அங்க பேசுகிறார். அல்லேலூயா. இப்போ தேவன் நம்மளுடைய காரியங்களை, நம்முடைய கண்ணீரோடு செய்கிற விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த எசேக்கியாவுக்கு அந்த வார்த்தை பேசும்பொழுது அவருக்கு பிள்ளைகள் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனா 3 வருடங்கள் பிற்பாடுதான் மனோசை பிறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த எசேக்கியா நோயிட்ட சமயத்துல அவருடைய மனதுல அதிகமான வேதனை இருக்கு. ஐயோ, நமக்கு பிள்ளைகள் கூட இல்லை, நம்ம இன்னும் வாழ கூட இல்லையே, இப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்ம இருந்துகிட்டு நமக்கு மரணமா என்று சொல்லி அவருடைய வேதனை அதிகமாக இருக்கும். அதனாலதான் அவர் தேவ சமூகத்துல மிகுந்த ஒரு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம். சிலருடைய காரியங்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு 11:45 மணிக்கு இரவு வந்து கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது. அப்பொழுது நானும் பாஸ்ட் தூங்கவில்லை, நாங்க ஏதோ பேசிக் கொண்டு இருக்கிறோம் நாங்க. ஆனா ஏன் அன்னைக்கு நாங்க தூங்க எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க பேசிக் கொண்டு இருக்கிற நேரத்துல அப்பதான் கொஞ்சம் ஒரு 15 ஆயிடுச்சு நம்ம படுக்கணும் அப்படின்ற நேரத்துல அந்த கதவை தட்டுற சட்டம் கேட்டு உங்களோட வந்து பார்த்தா ஒரு சகோதரிய ஆட்டோட கொண்டு வந்து வச்சுட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு கால் கிடையாது, அவங்களுக்கு இறங்கி வர முடியாது, அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வந்துட்டு காசு மட்டும் வாங்கிட்டாங்க, ஃபீஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சுட்டாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, அதனாலதான் போய் சுகம் பண்ணிக்கலாம் சொல்லி வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இந்த இரவு வேலையும் கதவை தட்டி கூப்பிட்டா ஊழியக்காரங்க வருவாங்க, ஜெபிப்பாங்கன்னு சொல்லி அவங்க விசுவாசத்துல வந்து நிற்கிறாங்க. ஆண்டவரே, அந்த விசுவாசம் ஒரு பதிலை கொடுங்கன்னு சொல்லி அந்த வெளியில நாங்க கதவை திறந்து கொண்டு வெளியில போய் அந்த ஆட்டோல உட்காந்து சகோதரிக்கு கொஞ்சம் ஜெபம் என்ன கொடுத்து ஜெபித்து அதுக்கப்புறம் அவங்களை ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு அவங்களோட கூட 2 சகோதரர்கள் வந்து அவங்களும் கூட பார்த்து அந்த நேரத்தை ஜெபிக்கிறார்களே ஊழியக்காரர்கள் வந்து பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் கூட வந்து பாருங்க ஜெபித்து விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்க ஜெபம் பண்ண. ஆண்டவரே, அவங்க விசுவாசம் கூட ஆகட்டும் என்று சொல்லி அடுத்த நாள் அவங்க போன் செய்தாங்க.
நீங்க ஜெபம் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு போனோடனே எனக்கு சரியாகிவிட்டது. அப்ப பாருங்க, இவருடைய விசுவாசம் டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து மாத்திரையை காட்டிலும் தன்னுடைய சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்தோடு அந்த ஜெபம் வந்து ஏற்பட்டது, அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்குது என்று சொல்லும் பொழுது இப்ப அவங்க வந்து ஜெபித்து கொண்டு போனாங்க. அவங்க ஒன்னும் இங்க பீஸ் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. என்ன கொண்டு வந்தாங்க? ஒரு விசுவாசத்தோட கர்த்தர் நமக்கு சுகம் தருவார் என்று. ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிற விண்ணப்பத்தை கேட்டு ஒரு கண்ணீரை கட்டி இன்னைக்கு நாம் தேவனுடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது மன உத்தமமாய் உண்மையாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஜெபத்தை தான் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் மரண படுக்கையை கூட நாம் தேவனால் மாற்ற முடியும் என்றே நாம் பார்க்கிறோம். அவர் ஆத்மீகமாக இருந்து நாம் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் பதில் தருவார். ஹல்லேலூயா. எசேக்கியாவிற்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கண்ணீரோடு வைக்கிற விண்ணப்பங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் கிருபையாக எசேக்கியாவின் நாட்களை கூட்டி கொடுத்தார். ஆனால் என்ன செய்தார்? அவன் முதல் மன உத்தமமாய் இருந்தேன் என்று சொல்லி பார்வையாளர்களுக்கு எல்லாவற்றையும் செய்த அவன் அந்த பிற்பாடாக அவன் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு தேவன் ஒருவருக்கு சுகத்தை கொடுத்து விட்டால், ஒருவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து விட்டால், அவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாக முடியாத காரியங்களை தான் செய்வதை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கு எசேக்கியா என்ன செய்தான்? அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த எல்லா விதமான காரியங்கள் எல்லாமே இனி சுயநலமாக மாறிவிட்டது. சுயநலமாக முயற்சிகளுக்காக தன்னுடைய நேரங்களை அவன் செலவழித்தான் என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் நமக்கு தயவு காட்டும் பொழுது இப்படி தன்னலமான காரியங்களுக்காக தவறாக நாம் பயன்படுத்துவது வருந்தப்பட ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தற்கொலை முயற்சி செய்து கொள்ளலாம் என்று வாங்கினேன். ஏன்னா அதிகமான விளைவினம் டாக்டர் சொல்லிட்டாங்க, இவங்க காப்பாற்ற முடியாது, இவருடைய குடல்கள் முழுவதுமாக அழுகி போய்விட்டது, அதிக நாட்களாக ரத்தங்கள் வெளியேறி கொண்டிருந்தது. ஆனால் அது எங்க இருந்து எனக்கு தெரியாதபடிக்கு டாக்டர் கொண்டு போனாங்க, வடபண்ணி எக்ஸென்டர் கொண்டு போறாங்க. அந்த இடத்துல கொண்டு போறதுக்கு கூட இவர் கையில வருவாயில்லை. அந்த நேரத்தில் ஒரு சகோதரர்கிட்ட போய் என் கணவர் சொல்லும் பொழுது அவரோட கையில மோதிரத்தை கழட்டி கொடுத்து, நீங்க கொண்டு போய் நீங்க போய் அவங்கள முதல்ல போய் பாருங்க, ஏன்னா என் பிள்ளைகள் அப்பொழுது 5 வயது 7 மிக சிறிய பிள்ளைகளா இருக்கிறாங்க, அதனால அவங்க தாயை காப்பாற்றவங்களை கொண்டு போங்க என்று சொல்லி அந்த பெரிய ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி என்ன பண்ண தெரியல. என்னுடைய அம்மா என்னுடைய சகோதரன் இளைய சகோதரன் வந்து நிக்கிறாங்க. அந்த எண்டோஸ்கோப் முறைப்படி அங்க என்ன பண்றாங்க, அந்த டெஸ்ட் எடுத்து அங்க காட்டுறாங்க. அதை காட்டும் பொழுது அந்த உள்ளுக்குள்ளார ரத்தங்கள் அப்படியே கொப்பளிச்சு அந்த குடல்கள் முழுவதும் ஓட்டையா இருக்கிற அப்படியே வெளியே வருது. அது வர வழி இல்லாம படிக்க என்ன பண்ண உள்ள இருக்கிறபடினால நான் அந்த டாய்லெட்ல போய் உட்காந்து அது அவ்வளவு ரத்தங்கள் வெளியே வரும். இதை பார்த்து சொல்ல எங்க அம்மா ஒரு பக்கம் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க, பாஸ் ஒரு பக்கம் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. என் அண்ணன் மட்டும் பார்த்தாங்க, ஐயோ இங்க வச்சு என்ன பண்ண, உடனடியாக அந்த சர்ஜரி பண்ணும், அதை பண்ண இதை பண்ணும், எவ்வளவு காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மனதுக்குள்ளாக ஒரு பயம், அப்ப நாசி கூட இருக்கிற ஒரு பயம், ஒரு படபடப்பு. அதே நேரத்தில் என்ன செய்கின்றேன், ஐயோ ஏன் நம்ம இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வீட்டுக்கு நம்ம சொல்றாங்க, ஒரு 10 நாள் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம், அல்லது ஒரு 10 மாதம் தாக்கு எனக்கு சாப்பிடவே முடியாது. அந்த நாட்கள் நான் தண்ணீர் குடிக்கிறதுனா கூட ஒரு டேப்லெட் போட்டு தண்ணி வேணும், அப்படி ஒரு விதமான வலியும் வேதனையும் அப்படி ஒரு காரியமா இருக்கும். மிகுந்த ஒரு வேதனையோடு கொடுத்த வீட்டுக்கு வந்து நம்ம சொன்னேன், நான் பிறந்ததில் இருந்து என்னுடைய விவரம் தெரியும் உண்மையை மட்டும் ஆராய்ச்சிட்டு இருக்கிறேன், நான் ஏசப்பா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பாடல் என்று சொல்லி விசுவாசம் குறைந்து கொண்டது நிமித்தமாக ஆசிடை வாங்கி வைத்துக் கொண்டு இதை குடித்து விட்டு உடனே நம்ம மறுத்து விடலாம் என்று சொல்லி நான் அதை ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எனக்கு யாரும் எப்படிலாம் மறிச்சு போறாங்க, டிவியை போட்டு பாக்குறேன், எப்படி மறிக்கிறாங்கன்னு பாக்கலாம் என்று சொல்லி கடைசி எனக்கு பெஸ்டா தோணுது ஆசிடை தான். ஆசிடை குடிச்சிட்டோம்னாக்கா கொஞ்ச நேரம் ரத்தம் வந்து வெளியே செத்து போயிடும் என்று சொல்லி அந்த நேரத்திலே தேவன் என்னோடு கூட பேசுகிறார். அந்த நேரத்தில் தேவன் என்னோடு கூட பேசுகிறார். அவன் சொல்லுகிறார், நீ வந்துட்டு ஊழியம் செய்யணும் என்று. நான் யாருக்கிட்டவே பேசாத ஒரு மகளா இருப்பேன், ஊழியம் செய்ய நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அல்லேலூயா என்று சொல்லும் போது அல்லேலூயா வாயில வரணும். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே சொன்னதை தவிர அல்லேலூயா வரவே இல்லை. நீ சொல்லு நான் சொல்ல தெரியல, எனக்கு சொல்ல முடியல என்று. அப்போ தேவன் சொல்றார், நான் உனக்கு ஜீவன் கொடுக்கிறேன், நீ எனக்கு ஊழியம் செய். அப்ப அந்த வார்த்தை தேவன் எனக்கு கொடுத்த உடனே என்னுடைய மைண்ட் ஃபுல்லா இனிமே நம்ம நல்லா சாப்பிடலாம். அல்லேலூயா. ஒண்ணுமே சாப்பிட முடியாத நமக்கு இப்ப ஆண்டவர் ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம சாப்பிடலாம். அப்ப ஆதாரத்துக்காக என்னுடைய உள்ளம் சந்தோஷப்பட்டதை தவிர ஊழியம் செய்ய வேண்டிய எண்ணம் எனக்குள்ளாக இல்லவே இல்லை.
அப்புறம் என்ன செய்தேன், ஐயோ நம்ம மறித்து போக நினைத்தோம், ஆனா இப்ப நம்ம மறித்து போக மாட்டேன் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எல்லா விதமான ஆகாரங்களையும் சாப்பிட முடியாத அந்த ஒரு வாரம் தண்ணியே குடிக்க முடியாத எனக்கு எல்லா ஆகாரங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சேன். மிகுந்த சந்தோஷம், அப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஆலயத்துக்கு போகிற நாளை தாண்டு பேசுறாரு, வயிற்றுக்காக சாப்பாட்டுக்காக நீ என்னை ஏத்திருக்கேன் என்று சொல்லி அந்த வார்த்தை பொதுவாக ஒரு பேசுறாரு. என் உள்ளம் கலங்குகிறது, ஏன் இப்படி பேசிட்டார், ஏன் இப்படி பேசுறாரு என்று சொல்லி வீட்டுக்கு வந்து நான் பாக்குறேன், வந்துட்டு சாப்பிட்டு பார்த்து என்னால சாப்பிடவே முடியவில்லை. நான் உள்ள வந்தவரை எனக்கு மிகுந்த ஒரு வேலை, ஐயோ ஆண்டவரே நான் உண்மையிலே நான் ஆகாரத்துக்கு அவங்க நேசிச்சேனா, அப்படி இல்லை ஆண்டவரே, புசித்தாலும் குடித்தாலும் அதை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு நான் எப்பொழுதும் போல வெறுமே அந்த எதுவுமே இல்லாதபடிக்கு நான் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இந்த ஆகாரங்கள் நான் சாப்பிடணும் எனக்கு அவசியம் இல்லை, நீங்க சொன்ன ஊழியம் செய்யலாம், நான் எப்படி செய்வேன் எனக்கு தெரியவில்லையே, எனக்கு ஊழியம் செய்ய தெரியவில்லை என்று சொல்லி. ஆனா தேவனுடைய சித்தம் அதுவா இருந்தபடினால என்னுடைய பெரிய சகோதரி இந்த பக்கத்துல வந்து வாடகை சொல்லி வந்து அவங்க மூலியமாக அந்த ஊழியங்கள் நடக்கப்பட்டு அந்த சண்டை கிளாஸ் ஊழியம் நடந்து அதுதான் தேவன் முதல் கொடுத்த ஒரு ஊழியமாக இருந்தது. அப்போ தேவன் என்னோட பேசுற ஒரு வார்த்தை, எப்படி நீங்க எசேக்கியா அவங்க விண்ணப்பத்தை கேட்டு ஒரு கண்ணீரை சொன்னதே போல இனி நீ தீங்கை காணாது இருக்கிற வார்த்தை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இனி நீ தீங்கை காணாது இருப்பாய் என்ற அந்த வார்த்தையை நான் வேத புத்தகத்துல தேடுவதற்கு எனக்கு பணமாக இருந்தது. ஏன்னா சரியான வேதத்தில் நான் அறியாதபடினால தேடி தேடி பார்க்கிறேன், எங்க இருக்கு அந்த வசனம், எங்க இருக்கு இந்த வசனம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த வசனத்துல தேடி தேடி கிடைக்காத போது ஆண்டவரே வேதத்தில் இந்த வசனம் இருக்கிறது நீங்க பேசிட்டீங்க, எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த ஊழியத்தில் வந்த பிற்பாடு ஒரு மாதத்தில் அந்த வாக்கு தத்தமாக தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த வேதத்தை செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15 இருக்கிறத நான் அறிந்து கொண்டேன். அப்ப ஆக்கினைகளை அகற்றி என்று, அப்ப எனக்கு நான் இருக்கிற எல்லா விதமான பயங்கரமான சாபங்கள் ஆக்கினை எல்லாவற்றையும் அகற்றி தேவன் எனக்கு கிருபையாய் மன்னித்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்கான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தேவன் கொடுத்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு கூட ஒரு விண்ணப்பம் வைக்கும் போது கண்டிப்பா அந்த விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் எப்படியாக எசேக்கியாவுடைய நாட்களை கூட்டி கொடுத்தாரோ அந்த எசேக்கியா தேவனுக்கு உண்மையாய் இருந்தார், பார்வைக்கு நலமானதை செய்தபடியினால் தேவன் இந்த காரியத்தை செய்தார். இன்றைக்கு ஒரு உபத்திரவம் ஒரு பாடு என்று மனிதன் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த பலனற்று போகும்போது எங்கு ஓடி வரணும், மருத்துவர்கள் கைவிடப்பட்டாலும் யாரை நாம் தேட வேண்டாம், ஆண்டவரே நீர்தான் என்று அந்த நேரத்துக்கு ஓடுகிற எப்பொழுதும் நம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த தேவ தயவு நம்மை குணப்படுத்த மற்றவர்களையும் சரிப்படுத்த நமக்கு முடியும். அப்போ அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணீரோடு விண்ணப்பம் வைத்து பிறகு என்ன செய்கிறார்கள், சுயமாக ஓடுகிறார்கள். நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, நான் ஊழியம் செய்கிறேன், நான் எனக்கு நல்ல வருவாய் கொடுங்க, நான் ஊழியம் செய்கிறேன். இப்படி தேவனை ஒரு ஏமாற்ற பிள்ளைகளுக்கு சொல்றாங்க பாருங்க. அது போல பிள்ளைகளுக்கு சொல்ல நீங்க தேவனுடைய நாம் என்ன பேசுகிறோமோ தேவ சமூகத்துல நாம் என்ன, அப்ப தேவன் நாம் பேசும்போது நமக்கு மேலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி பேசுறீங்க, எத்தனை பேர்? அப்ப தேவன் நாம பேசும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளும் பொழுது அவன் நமக்கு மேலாக ஒரு கவனிக்கு வந்து நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன பேச, நீ சண்டை போட்டாலும் சரி, நீ கோபப்பட்டாலும் சரி, நீ சமாதானமா பேசினாலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்கிறோம், பாவங்களை செய்கிறோம், தேவனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான காரியங்களை செய்துவிட்டு அதன் பிற்பாடு நாம் விண்ணப்பம் வைக்கிறோம். அந்த விண்ணப்பம் நமக்கு பதில் வருவதில்லை. எடுத்து வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று எப்படியா தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இன்னைக்கு விண்ணப்பம் நமக்கு பதில் கிடைக்காத காரணம் நாம் தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்ப உங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விண்ணப்பம் தேவனிடம் பதில் பெற்று வருவதற்கு நம்முடைய பாவம் தடையாயிருக்கும். அப்ப பாவம் இருந்தால் நமக்கு தடை உண்டாகும். இரண்டாவதாக இச்சைகளுக்காக நாம் விண்ணப்பித்தால் பதில் நமக்கு வராது. மூன்றாவதாக தவறானவற்றை கேட்டால் கிடைக்காது. நமக்கு நன்மையாக தோன்றுகிறவை தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும், தீமைகளாக இருக்கும். நமக்கு பெருமை போன்ற பாவத்துல விழ நேரிடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும்
அந்த காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் விருப்பம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனது விருப்பமாக இருக்க வேண்டும். உங்களுடைய விருப்பமும் தேவனுடைய விருப்பமும் ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக தேவன் பதில் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய விண்ணப்பம் உலகத்தின் மீதும் அதன் பொருட்கள் மீதும் இல்லாதபடிக்கு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் சாதாரணமாக இந்த வருடத்தில ஆசீர்வாத ஜெபம் என்று சொல்லி எந்த குடும்பத்தாரும் வைக்கவே இல்லை. ஒரே ஒரு குடும்பம் ஒவ்வொரு மாதமும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பாருங்க, இந்த ஆசீர்வாத ஜெபம் தேவன் நம் வீட்டை ஆசீர்வதிப்பதற்காக என்ற உணர்வு இருக்குமானால், தேவன் நம் வீட்டுக்கு கொடுக்க போகிற வார்த்தை என்ற ஒரு உணர்வு இருக்குமானால், அந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க? வாஞ்சித்து அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதுக்கு ஒரு ஜெபித்து அதுக்கான ஆயத்தம் செய்து கொண்டிருப்பார். ஆனால் இப்போ அந்த மாதிரியான எல்லாருக்குமே நேரம் இல்லை. பாஸ்டர்கள் போன்ல ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மறித்து போனாங்க வந்துகிட்டே இருக்கு. அந்த சபை மக்கள் என்ன செய்வாங்க? ஊழியக்காரர் மறித்து சபை மக்கள். அப்போ இந்த கடைசி காலங்களில ஒரு சபை ஊழியர் அந்த மக்கள் இப்படி பாரப்பட்டு ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் மறித்து கொண்டு சபை மக்கள் வேறொரு சபைக்கு போகலாம். ஆனால் எப்படி தன்னுடைய தாய் தகப்பன் தன் பிள்ளைகள் அக்கறை உள்ளவங்களாக இருப்பார்களோ அதே போல அந்த ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். அடுத்த ஒரு சபைக்கு போனா அந்த அளவுக்கு நீங்க ஐக்கியம் ஆவதற்கான நாட்கள் தான் தள்ளி போகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஆவியானவர் ஒரு சபையை கொடுக்கிறார், ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரரை கொடுக்கிறார், ஒரு சபையில் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்பட்டு அப்படிப்பட்டதான இடத்திலே நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஒரு வீடு பார்க்க போகிறோம், நாம் என்ன செய்கிறோம்? நாங்கள் ஆசீர்வாத ஜெபம் வைப்போம், அதுக்கு தடை இருக்கக்கூடாது. இது நம்ம வைக்கிறது நம்முடைய உள்ளத்துடைய எண்ணமாக இருக்கிறது. ஆசீர்வாத ஜெபம் வைப்பது கிடையாது. ஒரு வேலைக்கு போகிறோம், சண்டே எனக்கு லீவு வேணும், நம்ம என்ன செய்கிறோம்? அந்த சண்டே சுய காரியங்களை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு நான் உண்மையாக இருக்கிற தேவனுடைய சமூகத்தை சொன்னோம், அந்த வரை நான் உண்மையாக இருக்கிறேன், நம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குரிய பயத்தோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு 3-4 மாதங்களாக வாலிப பிள்ளைகளை எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்தி விட வேண்டும். எப்படியாவது அவங்க பரிசுத்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை நிரம்ப வேண்டும். அவங்களுடைய எதிர்காலம் ஒரு பிரச்சனையுள்ள ஒரு காரியமா இருக்கக்கூடாது என்று சொல்லி இவர்களுக்காக ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை அழைக்கிற அந்த பிள்ளைகள் வருவது கஷ்டமா இருக்கிறது. நான் ஊழியக்கார ஸ்தானத்தை விட்டு இறங்கி பிள்ளைகளுக்கு சொன்ன ஒரு துணிகளை தைப்பதற்கு சொல்லிக் கொடுக்கிறவாங்க, அப்படியாவது வருவாங்க. சரி வாங்க, உங்களுக்கு கொஞ்ச நேரம் உங்களோட உட்கார கதை அளக்கிறவாங்க. எந்த ஒரு காரியத்தை வருவதில்லை. ஏன்? இப்படி எல்லாருடைய கையில என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? செல்போன். செல்பா பாத்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த மொபைல் போனு கர்த்தரை காட்டிலும் அவங்களுக்கு கர்த்தருக்குள்ள இழுக்க முடியல, அது இழுக்குது. ஹல்லேலூயா. நாம ஒரு வசனம் அனுப்புறோம், அவங்க ஒரு வசனம் அனுப்புறாங்க. நாம ஒரு கதையை நாங்க யூடியூப்ல பார்த்தோம். அப்போ நம்ம எதையுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு தெரியுது. அப்ப வேத புத்தகத்திலே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். நீங்க பார்த்தா எனக்கு என்ன, பார்த்தாலும் எனக்கு என்ன. ஞாயிற்றுக்கிழமை மாறாக நாங்க என்ன பண்றோம்? ஹல்லேலூயா அப்படின்னு ஆராதிக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு சர்ப்பத்தின் ஆவை வெளியே அங்க நின்று கொண்டது என் ஆவிக்குரிய கண்களால என்னால் உணர முடிந்தது. ஹல்லேலூயா. எவனை விழுங்கலாம்? எச்சிக்கும் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம்? யாரை திசை திருப்பலாம்? இன்னைக்கு உலக காரியம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம பேசும் பொழுது அசதியா இருக்கும், உற்சாகமா கேட்க முடியாது. ஒரு கதை சொல்லி பாருங்க, எப்படி இருக்கும்? உற்சாகமா வரும். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்குறது. பரிசுத்தமாக நமக்கு விருப்பம் இல்லை. இந்த கதை நமக்கு உலக இச்சையை கொடுக்கிறது, அது நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக மன உத்தமமாக விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுங்க, எனக்கு மாசம் மாசம் நெட்டு போட உதவி செய்யுங்க அப்படி சொல்லி விண்ணப்பம் பண்ணி அழுது கூட ஜெபித்திருப்பாங்க. ஆண்டவரே நான் உமக்குள்ளாக நான் நிலைத்து நிற்கணும், உடைய வார்த்தையை நான் நடக்கணும். யாராவது அழுது ஜெபிச்சிருப்பீங்களா? அது சொல்லவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அது நமக்கு முக்கியமான ஒரு காரியம் அல்ல. தேவனுடைய சமூகத்துல உடைய விண்ணப்பத்தை நீங்கள் வைக்கும் பொழுது
அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கணும். நிறைய பேர் சொல்றீங்க, நான் வைக்கிற விண்ணப்பத்தை எவ்வளவோ சொல்லிட்டேன், அந்த ஜெபம் கிட்டப்படவில்லை. இன்னைக்கு நீ ஒரு விண்ணப்பத்தை வைத்த என்று சொன்னா அந்த விண்ணப்பம் தேவனுடைய விருப்பமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் ஒன்றா இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அது பனி போல அது நமக்குள்ள இறங்கணும். அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது நம்மள மனதுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். இந்த எசேக்கியாவுக்கு மரணம் என்று சொன்ன வார்த்தை, அவன் எந்த அளவுக்கு கண்ணீரோடு அழுது, கொஞ்ச நேரத்துல மரணம் சொன்னது, அவன் அழுது அவன் ஜெபித்தது, அந்த முற்றத்தை விட்டு வெளியே கூட போக முடியாது. முன்னால அவனுடைய விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்தை எட்டி உடனே தேவன் பதில் கொடுத்து உடனே அவனுடைய ஆயுசு நாட்களை பெருக செய்து எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார். இப்போ அவனுக்குள்ள என்ன தைரியம் வந்துவிட்டது? 15 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், 15 வருஷத்துக்கு நம்ம சாக மாட்டோம். அதனால இப்போ சுயமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சார். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது அந்த ஒரே எனக்கு உதவி செய்ய, அதை செய்ய, இதை செய்ய, நான் வியாதியா இருக்கிற, பலவீனமா இருக்கிறேன் என்று எல்லாம் சொல்லி அழுது என்ன பண்ணிவிட்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை கொண்டதை. அநேக பேருக்கு வியாதி ஏன் அனுமதிக்கப்படுகிறது தெரியுமா? அவன் சொல்லுவோம், எனக்கு மட்டும் ஏன் வியாதி, எனக்கு மட்டும் ஏன் பலவீனம், எனக்கு மட்டும் ஏன் என்று சொல்லி, அது ஏன் உனக்கு அனுப்பப்பட்ட என்று சொன்னால், நீ கர்த்தருக்குள் கர்த்தர் விரும்பின ஒரு காரியமாக நீ மாறும் வரைக்கும் அது உனக்குள் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எப்பொழுது தேவனுடைய விருப்பத்துக்கு நேராக வருகிறாயோ அது வரைக்கும். எல்லாருக்குமே வியாதி இல்லை. யாரால வியாதி தாங்க முடியாதவங்க வியாதியை கொடுக்கிறார். பணமே இல்லாம தரித்திரத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பணம் தான் மகிழ்ச்சி. அந்த பணத்தின் ஏதேனும் ஒரு காரியம் இன்றைக்கு தேவன் ஒரு காரியத்தை ஏங்கி 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 தவித்து கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய நோக்கமும் உன்னுடைய நோக்கமும் ஒன்றாகவும் வரை நீ அப்படியே நடந்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன சொல்கிறார்? உன்னுடைய விண்ணப்பம் தகாத விதமாக இருக்கிறபடினால் உனக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. நீ கர்த்தருடைய பார்வைக்கு நலமான காரியத்தை செய்கிறோமா, கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையான காரியம் செய்கிறோம், அதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு தேவ ஆவியானவர் அப்படியே நமக்குள் இறங்கி நான் பேசுகிற காரியங்களை தேவன் கேட்பார். கடந்த மாதத்தில் நான் நினைக்கிறேன், பாஸ்டர் உங்களோடு கூட பேசும்பொழுது அந்த தேவன் செய்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். என்ன சொன்னார்? என்னைக்கு என்னுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் அவரை ஒப்பு கொடுத்தேனோ அன்றையிலிருந்து என் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்காரர் ஒன்றை நான் எடுத்து செய்வதில்லை, அப்படி நான் செய்தாலும் அதை நான் ஆள் வைத்து செய்கிற அளவுக்கு என்று சொல்லிவிட்டு அவரையே மறந்து எதிர்த்த இது உயா மரத்தை என்ன பண்ணாரு? யாருடைய கண்ணியாவது குத்திர போது, யாரு மேலேயாவது இடிச்சிட போதுன்னு போயிட்டு அந்த கிளைய வெட்ட போனார். கிளைய வெட்ட போயிட்டு வெட்டவே இல்லை. 2 வாட்டி கத்தியை ஓங்கிட்டு வந்துட்டு, கை பயங்கரமா வலிமா, என்னால முடியவே இல்லம்மா, ஏமா இப்படி ஆச்சு? நேற்று தேவ செய்தி கொடுக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாவற்றுக்கும் நான் ஆள் வைத்து செய்த வேலைகளை செய்ய எனக்கு பலன் இல்லை. கர்த்தருடைய வேலை செய்வதற்கு மாத்திரமே பலன் நீங்க சொன்னதை தேவன் கேட்டிருந்தார். அதை இப்பொழுது உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. மற்ற கர்த்தருடைய வேலையாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை காரியம் ஓடி, ஆனா தன்னுடைய காரியங்கள் சுயமான ஒரு காரியங்களை அது செய்வதற்கு பலனை. ஏன் என்றால் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இனி என் காரியமாய் நான் எந்த ஒரு காரியத்தை செய்யாதபடி உமக்காக. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் தேவனுக்கு சொல்லும் பொழுது அந்த காரியத்தை தேவன் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். என்னுடைய மகனை நான் 6 வயது பிறந்ததுல இருந்து அதன் பிற்பாடு ஒரு 7 முறை நான் அவரை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். நான் எப்பொழுது நம்ம இடறுகிறதான சூழ்நிலை வரும் பொழுது என் வாயின் வார்த்தையை தேவன் கேட்பார். அந்த வார்த்தை என்ன? என் மகனை உடைய ஊழியத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய மகனை எப்பொழுதும் ஊழியத்தை செய்வதற்கு அவருடைய ஊழியத்தை நான் பயன்படுத்துகிறேன். இப்படியாக ஒரு காரியத்தை நான் பல முறை சொல்லி 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 என் வாயின் வார்த்தைகளை தேவன் கேட்டார். அல்லேலூயா. அது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமும் நான் வைத்த விண்ணப்பமும் ஒன்றாக இருந்தபடினால் கர்த்தர் காரியத்தை நிறைவேற்ற. இந்த காரியத்தின்படியாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் இருக்கிறது. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி
உமது அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை சொல்லுங்க, நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரங்கள் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எசேக்கியா தன் ஜீவன் போகாதபடிக்கு விண்ணப்பம் செய்தான். ஆனா இங்கு அண்ணா தனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று கண்ணீரோடு விண்ணப்பம் செய்கிறார். அப்ப தனது கணவர் அவளுக்கு அதிகமான அன்பு காட்டினாலும் அது அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவள் மலடி அல்ல, அவருடைய சரீரத்துல குறைகள் இல்ல, அவருடைய கர்ப்பத்துல குறைகள் இல்ல. ஆனால் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஏன் அடைத்திருந்தார்? தற்காலிகமாக தான் அடைத்திருந்தார். ஏன்? அன்னாளுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆசீர்வாதத்தை மகிமையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த காரியத்துக்கு இவள் உடன்பட்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. உடனே ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை வைத்து அவ பாட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த குழந்தை பிறக்காதபடியினால அது காலங்கள் ஆண்டுகள் கடந்து போனது நிமித்தமாக அவளுடைய சக்கரத்தை அவளை அதிகமாக கேலி பண்ணி அவளை உருவுறுத்தது நிமித்தமாக அவள் தன் மனதில கவலைக்குள்ளாக்கப்பட்டாள், வேதனைப்பட்டாள். அந்த வேதனை அவளுக்கு கண்ணீராய் மாறினது. இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? தேவனுடைய திட்டப்படியாக அவளுக்கு பிறக்க போகிற பிள்ளை அவளாகவே தேவனை தருகிறேன். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை நான் தேவனுக்கு நான் தருகிறேன் அவன் வாயினால சொல்லணும். இப்ப எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்துட்டா, எனக்கு குழந்தை இல்லாதபடினால என்ன தினம் தினம் என்ன பண்றாங்க? மன வேதனைப்படுத்துகிறாங்க. அதனால இந்த மலடி என்ற ஒரு தன்மை எனக்கு போகணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நான் கர்த்தருக்கே கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த குழந்தை நான் கர்த்தருக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி அவளுடைய வாயினால ஒரு அறிக்கை செய்யப்பட்டது. இது தேவனுடைய விருப்பமாய் இருந்தபடினால அவன் தேவ சமூகத்தை கண்ணீரோடு விண்ணப்பம் செய்கிறார். அப்படியே எனக்கு இந்த அவச்சொல் வராதபடிக்கு அந்த குழந்தையை தேவனுக்கு தருவதாக சொல்ற. தேவனுடைய நோக்கம், தேவனுடைய விருப்பம், சித்தம், இவனுடைய பொருட்களை எல்லாமே ஒன்றாக வந்து சேர்ந்தபடியினால கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம ஒன்று சொல்லுவோம், வேற ஒன்று நினைப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையா இருக்க, நம்முடைய ஜெபத்தில உறுதி இருக்க வேண்டும். நிறைய பேர் ஜெபிக்கிறோம், நாம் என்ன சொல்லி ஜெபித்தோம், நம்ம கரெக்டா நம்ம பேசணும், நடக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கல, கர்த்தர் ஆசீர்வதிக்கல, நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றோமே தவிர நீ தேவன் கிட்ட சொன்ன வார்த்தையின்படியாக நடக்கிறாயா? நீ தேவனுக்கு சொன்ன ஒரு பொருட்கள், நீ தேவனுக்கு சொன்ன ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறாயா? அதுதான் தேவனுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நாம் மறந்து போவோம், தேவன் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஏசாயா புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்ப்போம். ஏசாயா 25:8. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். இதை யார் சொன்னது? கர்த்தரே இதை சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை நான் துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் நீக்கி விடுவேன். இன்னைக்கு எல்லாருடைய முகங்களிலும் இருந்த கண்ணீரை துடைப்பேன் என்று தேவனே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதம் அப்படியாகத்தான் சொல்ல. அப்படி என்றால் எல்லாருடைய கண்ணீருக்கும் பதில் உண்டு. உன்னுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்க வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். தேவனுடைய சித்தம் நிறைவேற உங்களை அர்ப்பணிக்கணும். மனம் திரும்புதல் மூலமாகத்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். சில நன்மை பெறுவதற்காகவே மனம் திரும்புறாங்க. இது தவறான ஒரு காரியம். தேவன் நமக்கு நன்மை தந்தாலும் தராமல் போனாலும் மனம் திரும்புதல் என்பது தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் மனம் உடைந்தவளாகத்தான் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்துல ஊற்றினாள். அவள் அப்படியாக ஊற்றின பொழுது அந்த இடத்தில் இருந்த ஏலி அவளை பார்த்து எவ்வளவு நேரம் வெறித்திருப்பாய். அவருடைய கண்களுக்கு அவள் போதையில் இருக்கிறது கூட தெரிந்தபடினால எவ்வளவு நேரம் நீ வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் இப்ப நாம என்ன செய்வோம்? வாயை மூடிட்டது என் வைத்திய கொட்டிக்காரு.
நானே இங்க எவ்வளவு கவலையா இருக்கிறேன், நீ இப்படியா வந்து பேசுறீங்க அப்படின்னு அவன் பதில் கொடுப்போம். அவளை எவ்வளவு அவமான நிந்தை, எவ்வளவு வேதனை, துக்கம், அதை எங்கெல்லாம் போய் ஊற்றணும். தேவனுடைய சமூகத்தை உள்ள ஊற்றி கொண்டு இருக்கும் பொழுது எவ்வளவு நேரம் நீ வெறுத்துட்டு இருப்ப, உன் குடியை உன்னை விட்டு விளக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவள் எவ்வளவு அழகான ஒரு பதில் கொடுக்கிறா பாருங்க. என் இருந்தது எல்லாவற்றையும் என்ன பண்ண, நான் தேவ சமூகத்துல ஊற்றினேன். நான் வெறுத்து இல்லை, நான் மன கவலை உள்ள ஒரு மகளா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது என்று சொல்லி அவள் தாழ்மையான ஒரு பதிலை கொடுக்கிறார். அப்ப அந்த தாழ்மையான பதிலுக்கு அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை சொல்றாங்க, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே அவ கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பா வேற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா அவன் என்ன சொல்லிருக்கலாம், உன் திமுருக்கு தான் இந்த மாதிரி இருக்குது, நீ குழந்தை பெறாத காரணம் உனக்கு இருக்கிற திமுரு தான், வாய் கொடுப்பதான் சொல்லியிருக்கலாம். இல்ல, அவன் எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு பதில் சொல்லியிருந்தா அவர் அப்படியே மனம் உருகி, நீ இஸ்ரவேலின் தேவன் கிட்ட கேட்ட ஒரு விண்ணப்பத்தை அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று அவருடைய வாயில இந்த வார்த்தை புறப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொன்ன சில நாட்களுக்குள்ளாக அவளுக்கு சரியான பதில் கிடைத்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் அப்படியே இதுவாகுது. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தார், ஊழியம் செய்கிறேன், எனக்கு வேலை கிடைச்சா நான் கரெக்டா ஆளை கிடைக்கிறேன், எனக்கு மாசம் வருவாய் கிடைச்சா, பேசுறதெல்லாம் ஆண்டு கேட்டுட்டு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க இவன் சொல்றப்ப இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தருக்கு கேட்டேன் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டிட, நான் சொன்னேன் இந்த பிள்ளை எனக்கு கொடுங்க, இந்த பிள்ளையை நான் வந்து கர்த்தருக்கே கொடுக்குறேன்னு சொல்லி விண்ணப்பம் வச்சு ஜெபம் பண்ணேன். அந்த பிள்ளையை தேவன் கொடுத்துட்டாரு. இப்போ அதை நான் கர்த்தருக்கு நான் கேட்டேன், அதை கர்த்தருக்கே நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சொன்ன காரியத்தை என்ன பண்ணிட்டான், ஒழுங்கா கீழ்ப்படிச்சு செஞ்சுட்டான். அப்போ இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோம்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கு நம்ம அநேக பேர் உபத்திரவம் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது ஆண்டவருக்கு நாம் என்ன பண்ண விண்ணப்பம் வைக்கிறோம், அதன் பிற்பாடு நாம் இடறி போகிறோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையானா உபவாசம் இருந்து என் பிள்ளைகள் குடும்பமா ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்யணும்னு சொல்லி நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த நாட்களில ஒருவேளை நான் இடர்வது போல இருக்குமானால், இரவுவேளை சரியான சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை ஒதுக்குனா, என் கணவர் எனக்கு சொல்லுவார், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நீ கண்டிப்பா உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், சரியா இருந்துக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை இடரக்கூடாத அந்த நாட்கள் கரெக்டா அந்த நாட்களில நான் ஜெபித்துட்டு வர வரைக்கும் எனக்கு அதிகப்படியான அந்த நேரில் கணக்கு ஒதுக்கி கொடுப்பார். நீ போய் இது ஜெபம் பண்ணு, எனக்கு எந்த டிஸ்டர்பும் வராதபடிக்கு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தால், நாம ஒரு காரியத்தை செய்கிறேன் தேவனை சொல்லி இருந்தால், அல்லது உங்களுடைய பிள்ளைகள் இந்த காரியம் செய்ய சொல்லி இருந்தால், பெற்றோர்கள் தடையா இருக்கக்கூடாது. மனைவி ஒரு காரியத்தை செய்கிறேன் சொல்ல ஜெபம் பண்ண போறேன், நான் ஊழியர் கணவர் கிடையாது. இன்றைக்கு பண ஆசை எல்லாத்தையும் வேற எல்லாருமே அப்படித்தான். இன்றைக்கு பணத்துக்காக நம்ம ஓடுகிறோம், தேவனுக்காக நாம் நேரத்தை செலவழிப்பதே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்துக்காக வரும் பொழுது, தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது ஒரு வெறுமையை நான் பார்க்கிறேன். ஆரம்ப நாட்களில பிள்ளைகள் நிற்கும் பொழுது ஒரு பிரசன்னம், ஒரு அபிஷேகம். இது கடைசி காலங்கள். வேதம் சொல்லுது, நன்றி அறிதல் இல்லாதவங்களா இருப்பாங்க, பண ஆசையா இருப்பாங்க, பொருளாசை இருப்பாங்க. அப்படிதான் ஓடுகிறோம், எல்லாவற்றும் நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தை வருவதற்கு நேரம் இல்லை. இன்னைக்கு 6 நாட்கள் வேலைக்கு ஓடுவோம், 7ஆவது நம்ம எப்படியாவது ஆண்டுக்காக பிரயோஜனப்படுவோம். இல்ல, 6 நாட்கள் வேலைக்கு போய் 7 நம்ம தூக்கி ரெஸ்ட் எடுப்போம். அப்படி நம்ம போகிறோம். இன்னைக்கு ஒரு திருமண காரியம், இதே ஒரு காரியம் என்று சொன்னா உடனே நம்ம ஓடி விடுகிறோம். அது ஞாயிற்றுக்கிழமை தான் பரவாயில்லை என்று சொல்லி, ஆனா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தை
ஒரு அசட்டையா இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றுக்கும் பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிற, பதில் கொடுப்பார். நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால காரியத்திற்காக நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், என்னுடைய தகப்பனார் குடிகாரராய் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் எங்களை என்ன பண்ண, உடனே ஆலயத்துக்கு போங்க, எல்லாரையும் ஆலயத்தை, எங்க குடும்பம் அத்தனை பேரும் இன்றைக்கு தேவன் உள்ள ஒரு பக்தியா இருக்கிற காரணம், அவர் அப்படி குடித்து வெறித்து இருந்தாலும் எங்களை தேவனுடைய ஆலயத்துக்கு காலையில அனுப்ப போங்க எல்லாரும். அவரும் ஆலயம் வந்து உட்கார. ஏனென்றால் நம்ம நடத்துகிறவர்கள் சரியான பெற்றோர்கள். நான் இன்னைக்கு பிள்ளைகள், நான் எதற்காக நான் சொன்ன வியாழக்கிழமை பெற்றோர்கள் வாங்க என்று சொல்லினா, பிள்ளைகளை ஒரு ஜெபத்திற்கு வாங்க என்று சொன்னா பிள்ளைகள் வந்து வருவதில்லை. முதல்ல சொன்னாங்க எங்களுக்கு 11 மணி, இப்ப நேரத்தை மாறி ஏன் இத்தனை காரியங்களை ஒரு ஊழியக்கார் செய்யறேன்னு பிள்ளைகள் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அந்த பிள்ளை இடறி போகக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளுக்காக நான் நேரங்களை மாற்றி 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 பார்த்து பிள்ளைகள் அந்த நேரத்துக்கு உடன்பட்டு வரவே இல்லை. ஹல்லேலூயா. நாளைக்கு இந்த வாலிப பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கை என்று வரும் பொழுது, அவங்க காத்திருக்கும் பொழுது, ஐயோ அன்றைக்கு மன்றாடும் பொழுது, அன்றைக்கு பெற்றோர்கள் இன்னைக்கு பணம் வரும், நாளைக்கு போயிடும். தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை நமக்கு தரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பணம் வந்தோம், எத்தனை பேர் கொண்டு போய் என்ன பண்ண, ஹாஸ்பிட்டல் செலவழிச்சு வர்றாங்க. ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்தை நாம் செபிக்கும் பொழுது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. நீங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட காரியம் தேவனால் முடியாது, மரணம் என்று சொன்னவனுக்கு 15 வருஷத்தை தேவனால் கூட்டி கொடுக்க முடியும் என்று சொன்னால், நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு தேவனால் பதில் கொடுக்க முடியாமல் கண்டிப்பா பதில் கொடுக்க முடியும். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்காக என்னுடைய நேரத்தை ஒதுக்குகிறேன், கர்த்தருக்காக. அதே காலையில எழுந்திருக்க நம்மளால் முடிய மாட்டேங்குது. ஏன்? காலையில ஒரு சின்ன ஜெபம் செய்தனார், அதனால அதே காலையில எழுந்து என்னுடைய சகோதரி சமூகத்துக்கு வரணும் இல்லையா, நாங்க சொல்லவே இல்லை. அதே காலையில அந்த மகளை எழுப்பிடுது, அதிகாலை ஜெபம் செய்துட்டு அந்த மகள் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு நான் ஜெபம். நீங்க அவங்க சொல்றாங்க, நீங்க தூங்கணும்னு நினைச்சேன், தூங்க முடியல, சீக்கிரம் எழுப்பிடாது. நானும் பாக்குறேன், எழுந்து தூங்கணும் பாக்குறேன், ஆனா என்னால தூங்க முடியல. அப்புறம் ஏன் ஆன் பண்ணி ஜெபிக்க சொல்றாங்க, ஜெபித்தேன். அப்பதான் சொன்னது சின்ன ஒரு காரியம் தான். நீ சகோதரி எழுந்து அதிகாலை ஜெபிச்சு நீங்க வரணும். அப்போ சின்ன ஜெபம், அந்த சின்ன ஜெபத்துக்கு என்ன, நான் கேட்காம பதில் அங்கிருந்து வாயிலிருந்து வருது. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை உன்னுடைய விருப்பம் தேவனுடைய விருப்பம் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த காரியங்கள் தடை, இன்னைக்கு ஏன் நான் நினைத்த வேலை கிடைக்கவில்லை, எனக்கு ஏன் நினைத்த திருமண வாழ்க்கை அமையவில்லை, எனக்கு ஏன் பிள்ளை வாழ்க்கை கிடைக்கவில்லை, நான் இத்தனை நாட்கள் நான் இப்படி ஜெபிக்கிறேனே, ஏன்? உன்னுடைய காரியங்கள்ல உண்மை இல்லை, உன்னுடைய வார்த்தைகள்ல உண்மை இல்லை, தேவனுடைய விருப்பத்துக்கு நேராக நீ நடக்கவில்லை. அதனாலதான் கர்த்தர் அந்த காரியத்திற்கு நீ வரும் வரையிலுமாக அதை தடை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்லி, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணேன், நான் கர்த்தருக்கு என் பிள்ளையை தேவன் கொடுத்தா அந்த பிள்ளை கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு தேவன் விட்டுட்டாரா? அவளுக்கு அநேக பிள்ளைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒன்று கேட்டா அந்த ஒன்று நான் தேவனுக்காக கேட்ட தேவன் கொடுக்கிறேன்னு சொன்னா, ஆனா தேவன் பல மடங்காக திருப்ப கொடுத்த எல்லா காரியங்களிலையும் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை எந்த காரியத்துல நீ விண்ணப்பம் வைத்து ஜெபிக்கிறாயோ அந்த காரியத்தை உண்மையா இருந்து பாருங்க. தேவனுடைய சமூகத்தை ஜெபித்து பாருங்க, தேவனுடைய சமூகத்தை கண்ணீர் விட்டு பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கணவன் ரட்சிக்கப்பட்டா, மனைவி ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்பட்டா, கணவன் ரட்சிக்கப்படல, 2 பேரும் ரட்சிக்கப்பட்ட, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வரல. குடும்பத்துல என்ன இல்ல, ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. கணவன் மனைவி பிள்ளை குடும்பமாக அங்க கூடி ஜெபிக்கும் வருகிற ஆசீர்வாதம் இருக்கப்பாங்க. அவர்கள் செய்கிற ஜெபத்தை அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் பதில் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்டதான ஜெபத்தை கேட்கிறார். எல்லாருக்குமே சொல்லுகிறார், ஐயோ என்னுடைய நிறைய பேர் நீங்க ரொம்ப புலம்புறீங்க, ஐயோ நான் எப்பொழுதும் வியாதியா இருக்கேன், ஐயோ நான் எப்போதும் பலவீனமா இருக்கிறேன், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நான் ஜெபித்து பார்த்துட்டு எனக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது, நான் ஞாயிற்றுக்கிழமை நாட்களை கர்த்தருக்காக என்னுடைய நேரத்தை செலவழிக்கணும் வாஞ்சிக்கிறேன், முடியவில்லை. நீ செலவழிக்கணும் வாஞ்சிக்கிற, ஆனா உன்னுடைய மனதுக்குள்ள என்ன எண்ணம் இருக்குது, நான் இன்னைக்கு வேலைக்கு போனா என்னை வேலையில இருந்து எடுத்துருவாங்க, அப்ப நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டியதான். அப்போ தேவன் மேல உனக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. உன்னுடைய வேலையின் மேல இருக்கிற நம்பிக்கை தேவன் எனக்கு அதை பார்த்து தருவார். இன்னைக்கு தேவனுக்காக என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க எப்படி இருந்தாங்க, மன மகிழ்ச்சியா வந்தாங்க. இப்ப நம்முடைய ஆலயத்துக்கு சொல்ற, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்க, ஐயோ. அப்ப கேட்பாங்க, 3 மணி நேரம் ஜெபம் வைக்கலையா போன்,
5 மணி நேரம் ஜெபம் வைக்கலையா போன்? இன்னைக்கு கேட்கிறாங்க, இன்னைக்கு ஜெபம் இருக்கா? சொல்லவே இல்லை. அன்றைக்கு இன்னைக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க, உடனே ஊழியக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க வரலையே, இவங்க வரலையே, அவங்க வரலையே, வந்தவங்க ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரருடைய ஜெபம் எனக்கு தேவை, ஊழியக்காரர் சுகமா இருந்தாதான் நாங்க எங்களுக்காக அவங்க ஜெபிப்பாங்க, அப்படி வாழ்ந்துக்கிறவங்க உட்காரட்டும். ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் சாப்பாடு சேர்ந்து ஓடிடுறாங்க. வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணுங்க, வேலைன்னு ஓடிடுறாங்க. சரி, சாயங்காலத்தை ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, சாயங்காலம் எங்களுக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு எப்பொழுது நேரம் இல்லை? இதே காரியத்தை நாங்கள் சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு காரியம் ஐயோ தேவன் நம்மளை நோக்கி ஜெபிக்க சொல்கிறார். நம்ம ஒரு விண்ணப்பத்தை வைப்போம் என்றால் அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தை பார்க்க சொன்ன நான் ஒரு காரியத்தை சொன்னேன், ஆனா இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னார். என் மகன் தனியா போன் அடிச்சு கேட்கறான், மம்மி டாடி என்ன சொன்னாரு தெரியலப்பா. என் மகன் தனியா போன் அடிச்சு கேட்குது, மம்மி டாடி என்ன சொன்னாரு தெரியல. அவர் என்ன ஆசைப்பட்டாரு, 2 பேரும் வாங்கி கொடுத்துடணும். ஒன்று சாயங்காலம் நட்டா இருக்கும், ஒன்று ஸ்வீட்டா இருக்கும், ஒன்று ஸ்வீட் ஆகிட்டு கையில கொடுக்குது. அவங்க அதுவும் சட்டையும் பண்ணவே இல்லை. நான் என்ன என்ன உங்க பையன் 2 முன்னாடி கேட்டு போறான், மம்மி என்ன மம்மி டாடி சொன்னாரு, என்ன சொன்னதை நான் சொல்ல முடியும். இப்ப இவங்களுடைய நினைப்பு எப்படி இருக்கணும், ஏதோ டாடி சொன்னா இவங்க சொன்ன சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. அது வந்தோன்னு அவர் சாட்சி சொல்லிக்குவார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு காரியத்தை தரலன்னு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. அது தரான்னு சொன்னா அவங்களுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கம் ஒன்னா இருக்குது. இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் எந்த ஒரு காரியத்தை ஆனாலும் தேவன் கிட்ட சொல்லும் பொழுது, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் தினந்திர காலை எழுந்துச்சுன்னு சொல்லிட்டே டெய்லி நான் சொல்ற ஒரு காரியம், நான் செய்த ஜெபம் எனக்கு போதும் ஆண்டவரே, நான் இன்னும் உங்களுக்கு திருப்தி படுத்தவே இல்லை ஆண்டவரே, நான் இன்னும் என்ன செய்ய, இப்படி எனக்கு குறை. நிறைய பேர் வந்து எனக்கு நான் சாப்பிட்டு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அத மாதிரி எனக்கு ஜெபிச்சு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபமாகப்பட்டது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எப்பேற்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும், இப்ப உங்களுக்கு டைம் கொடுக்க பாருங்க. நான் வந்து சொல்ல ஒரு பேப்பர் ரெடி பண்ணுங்க, அவங்கவுங்க விண்ணப்பத்தை எழுதணும்னு சொல்லி பேப்பர் ரெடி பண்ண டைம் ஆகிட்டு வந்தாச்சு. இப்ப நீங்க எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பத்தை நீங்க மனதில் வைத்துட்டு அந்த விண்ணப்பத்தை நீங்க சொல்லி தேவ சமூகத்தை அண்ணாலை போல இசைக்காம எப்படி ஒரு கண்ணீரோடு கூட ஒரு ஜெபிக்க போறீங்க. உங்களுடைய விண்ணப்பம் என்னன்னு தெரியாது, ஆனா நான் இந்த உங்களுக்காக ஜெபிக்க போறேன். தேவன் அந்த காரியத்தை நிறைவேற்றின உடனே நான் நினைக்க எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி என் கையில கொடுப்பீங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், நீங்களும் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி உங்களுடைய விண்ணப்பத்தை யாருக்கே சொல்லாதீங்க. இப்ப நீங்க சொல்லி அந்த ஜெபிக்க போறீங்க, மன அமைதியோட ஜெபிக்க போறீங்க, அதை யாருக்கிட்டே பக்கத்து கூட சொல்லாதீங்க. போய் வீட்டுக்கார போயிட்டு உங்களுக்கு என்ன விட வச்சுங்க, உடனே போயிட்டு என்ன விட வச்சுக்க கேட்காதீங்க. உங்களுடைய காரியத்தை அமைதியா ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் யாருடைய விண்ணப்பம் நிறைவேறிச்சோ அந்த அதுக்கப்புறம் நீங்க அந்த காரியத்துக்காக நான் விண்ணப்பம் வச்சேன் தேவனை கொடுத்தா அதுக்கப்புறம் நீங்க சாட்சி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் இந்த நாளில கூட ஆண்டவரே உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்னபடியாக இந்த நாளில நாங்க விண்ணப்பத்தை வைக்க போகிறோம். கண்ணீரோடு வைக்கிற விண்ணப்பம் அதே காரியங்களுக்கு நமக்கு ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்க, இந்த காரியம் கிடைக்கவில்லையே என்று அந்த உள்ளத்துல உங்கள் உடைத்து நீங்க கண்ணீரோடு செய்கிற அந்த காரியத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். அண்ணாளுக்கு சில நாட்களுக்குள்ள பதில் கொடுத்தார், எசேக்கியாவுக்கு சில நேரத்துக்குள்ளாக பதில் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்க போகிறார். அந்த பதிலுக்காக நாம் கண்ணீரோடு நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் தாமே அதிவிரைவில் ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை கொண்டு வர போவதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் எழுந்து